போன சனிக்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 4க்கான முதல் மாதிரி தேர்வு அட்டன் பண்ணியிருப்பீங்க. சைக்காலஜிக்கலாக ஒரு ப்ரெஷர் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறது அது மூலமாக தெரிஞ்சிருக்கும். போன வாரத்தை கம்பேர் பண்ணுறதப்ப இந்த வாரம் இன்னும் அதிகமாகவே ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ இந்த 2வது டெஸ்ட்டு இன்னொரு மோடில் இருக்கும். சரிங்களா? ஸோ போன வாரம் நடந்த டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மொத்தமாக 6 இன்ஸ்டியூட்டும் சேர்த்து கிட்டத்தட்ட 7500 சில்லற பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அட்டன் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸோட எந்தூசியாசம் பார்த்தீங்கன்னா நல்ல இருக்குது. போட்டியும் அதே மாதிரி பயங்கரமாக இருக்குது. ப்ரிப்பேர் பண்ணுறவங்க என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இன்னும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இந்த 2வது டெஸ்ட்டுக்கு என்ன ஐடியா அப்படின்னா டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வாங்க. 100 ஜிஎஸ் அப்படின்னா நான் 100 ஆன்சர் கரெக்டாக பண்ணுவேன். இல்லை 25 ஆப்டிடியூடு தான் என்னோட டார்கெட்னா 25 ஆப்டிடியூடும் 25 கரெக்டாக போடுவேன். 100 தமிழ் இருக்குது அப்படின்னா அந்த 100க்கு 100 நான் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு வாங்க. அந்த டார்கெட்டை நீங்கள் அச்சீவ் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத ஒரு செல்ஃபாக நீங்கள் என்ன பண்ணி பாருங்கள் அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த பரீட்சை பார்த்தீங்கன்னா வர சனிக்கிழமை திருப்பி இருக்குது. ஒவ்வொரு இன்ஸ்டியூட்லேயும் ஒவ்வொரு டைமிங்கில் நடக்குது. ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த நம்பருக்கு என்ன பண்ணுங்கன்னா ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். போன வாரம் மாதிரியே இந்த வாரம் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள். இன்னொரு டெஸ்ட்டு 3வது டெஸ்ட் அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு 100% என்ன ஆயிரும் அப்படின்னா கிளியர் ஆயிரும். எக்ஸாம் இப்படி தான் இருக்க போகுது. எப்படி கேட்டாலும் நான் ஆன்சர் பண்ணுவேன் அப்படிங்கிற அளவுக்கு என்ன ஆயிருவீங்கன்னா ட்ரெயின் ஆயிருவீங்க. ஸோ வாழ்த்துக்கள்.